ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குவைத்தோட இன்றைக்கான அப்டேட் எல்லாமே பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். குவைத்தோட முக்கியமான செய்திகள், நியூஸ் எல்லாமே பார்க்கலாம். இன்றைக்கி தேதி வந்து 2/6/2025. ஃபஸ்ட் நியூஸ் ரிக்கே தீ விபத்து ஏற்பட்டிருக்கு. அதை பற்றி முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி குவைத் நாட்டில் அதிக அளவில் இரத்த தானம் கொடுத்த நாடுகள் வரிசை பட்டியலில் இலங்கைக்கு முதலிடம் கொடுத்துருக்காங்க. அவார்டும் கொடுத்து கௌரவிச்சிருக்காங்க. ஏன்னா 4வது முறையாக இந்த அவார்டை வாங்குகிறாங்க இலங்கை நண்பர்கள். ஓகேங்களா? ஏன்னா அதிக அளவில் இரத்த தானம் செஞ்ச விஷயத்துக்காக. குவைத்தில் அதே மாதிரி 2வது விஷயம் என்னென்னா, ஷஹேல் ஆப்பில் குவைத் வெதர் அப்டேட் எல்லாமே நீங்கள் இனிமேல் ஷஹேல் ஆப்லேயே பார்த்துக்கலாம். இந்த வாரம் ஃபுல்லாகவே கடுமையான வெயில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3வது விஷயம், வெயில் நேரத்தில் பகலில் வேலை பார்க்குறதுக்கு காலையில் 11 மணிலேருந்து ஈவினிங் 4 மணி வரைக்கும் பகல் நேரத்தில் வெளியிடங்களில் வேலை பார்க்குறதுக்கு தடை விதிச்சிருக்காங்க. இதில் உங்களுக்கு ஏதாவது புகார் தெரிவிக்கணும் அப்படின்னா 24 93 61 32 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்காங்க. வெயிலில் யாராவது வேலை பார்த்தாங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக புகார் தெரிவிச்சுக்கலாம். இன்றைக்கி குவைத்தோட கோல்டு ரேட் 1 கிராம் 24 கேரட் எவ்வளோ அப்படின்னா 32 தினார் 450 பில்ஸு. பக்ரீத் வரப்போகுது. அதனால் குவைத்தில் ஆடுகள் விலை எல்லாமே எக்கு தப்பாக கடுமையான உயர்வாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஸ்கூல் கேண்டீனில், குவைத்தில் உள்ள ஸ்கூல் கேண்டீனில் எல்லாமே அன்ஹெல்த்தி ஃபுட்டுக்கு எல்லாத்தையும் பேன் பண்ணிட்டாங்க. கடைசி ஒரு வாரத்தில் குவைத்தில் டிராஃபிக் வயலேஷன், போக்குவரத்து விதிமீறல் காரணமாக 18,000 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த புதிய சட்டம் வர்றதுக்கு முன்னாடி எவ்வளோ வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருந்துச்சுன்னா வாரத்துக்கு 60,000 வழக்குகள் வரைக்கும் பதிவு செய்யப்படும். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. 18,000 வழக்குகள் தான் கடந்த ஒரு வாரத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஓகே, ரிக்கேல கடுமையான தீ விபத்து நேற்று ஏற்பட்டிருக்கு. இதில் ஒரு 6 பேர் உயிரிழந்திருக்காங்க. ஒரு 5 பேர் நிலமை வந்து ரொம்ப கவலைக்கிடமாக இருக்குது. ஒரு 20லேருந்து 25 பேர் வந்து நார்மலாக இந்த தீ விபத்தில் பாதிக்கப்பட்டிருக்காங்க, சிகிச்சை அளிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு செய்திகள் வெளியாக இருக்குது. இந்த மாதிரி குவைத்தோட அப்டேட் நியூஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு, குவைத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அது மட்டும் கிடையாது, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். நாளைக்கு என்னென்ன அப்டேட் நியூஸ் அப்படிங்கிறத நாளைய வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.